திருவண்ணாமலை திருத்தலத்தின் தல வரலாறு என்ன தெரியுமா? விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி ஏற்பட்டது. சிவபெருமானிடம் இருவரும் சென்று கூற அவரோ, யார் எனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று தெரிவித்து ஜோதி புலம்பாக சிவபெருமான் காட்சி தந்தார். அந்த ஜோதியே நெருப்பு மலையாக மாறியது. சிவனின் அடியை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து முடியவில்லை என்று சிவபெருமானிடம் ஒப்புக்கொண்டார். அடுத்ததாக பிரம்மா அன்னப்பறவை உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பி போனவர், அது முடியாது என தெரிந்தவுடன் திரும்ப வந்து தாழம்பூவை சாட்சி சொல்ல வைத்து சிவபெருமானிடம் தான் தங்களது முடியை கண்டேன் என்றார் பிரம்மன். பொய் சொன்னது அறிந்து உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார். பொய் சொன்ன தாழம்பூவை தன்னை தீண்டக்கூடாது என்று சபித்தார். அதனால்தான் இன்றும் சிவதலங்கள் எதிலுமே தாழம்பூவை மட்டும் படைக்கவே மாட்டார்கள். ஹர ஹர மகாதேவா.